Welcome everybody. Let's dive into bullish and bearish relative scenario on Bitcoin. பிட்காயின் நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஏபிசி ஃபார் அப்சைட் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இது வந்து உங்களுக்கு தெரியுமென்றால் லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஹாலிடேக்கு போய்க்க முதல் நாங்கள் இது சொல்லினாங்கள். இதுலேருந்து நாங்கள் ஃபார் அப்சைட் தான் முதல் இதான் எங்களோட ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி உண்டு. எல்லாம் ஏஇ ஒரு ஃபேக் பி வேவ் செஞ்சுட்டு செஞ்சுட்டு இப்போ இதுலேருந்து ஃபார் டான்செட் வர்றது அதன் ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி உண்டு. அண்ட் அது அப்படி எக்ஸாக்ட்லி நடந்திருக்கு. ஸோ 2 வீக்ஸ் அகோ அப்படி அந்த அப்டேட் கிடைக்க நான் ஹோப் பண்ணுறேன் நீங்கள் இல்லை லாங் பொசிஷன் போயிருக்கீங்கண்டு என்றால் சொல்லி மாதிரி அதன் ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி. இப்போ இதை நீங்கள் பார்த்துனீங்களா நாங்கள் வந்து இது 1.618 ஃபிபனாச்சி நாங்கள் டச் பண்ணிட்டோம். டேக்கிங் ஃப்ரம் திஸ் ஹை டு திஸ் லோ ஆஃப் ஏ வேவ் எடுத்தீங்கன்றால் உங்களுக்கு இந்த 1.618 ஃபிபனாச்சி கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு லோ ப்ராபபிலிட்டி டார்கெட் ஃபார் அ பி வேவ். அதன் வந்து இப்போ இந்த சினாரியோ இதெல்லாம் ஒரு ஏ பி நான் ஸ்டில் நினச்சேன்னா ஒரு ஏ பி சி செஞ்சுட்டு பேண்டு இதில் இந்த அப்சைட் போகலாம்ட்டு. பட் அதான் நாங்கள் வந்து இந்த 1.618 ஃபிபனாச்சி டச் பண்ணது லோ ப்ராபபிலிட்டி டார்கெட் ஃபார் அ பி வேவ். அதுக்காண்டி இது வந்து இப்போதைக்கு எனக்கு வந்து அவ்வளோ ரெலவெண்ட்டு எனக்கு வேற இருக்கே இல்லை. ஸோ அதென்றால் இந்த இந்த சினாரியோ இப்போ வந்து எனக்கு லோ ப்ராபபிலிட்டிஸாக வந்துட்டு அதுக்காண்டி நாங்கள் வந்து இப்போ எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இன்னும் மேபி வந்து புலிஷாக இருக்கலாம்ண்டு. வெரி புலிஷான சினாரியோ வந்து இதுலேருந்து ஜஸ்ட் 1-2 இதுவும் 1-2 செஞ்சுட்டு பின்ன நாங்கள் வந்து அப்சைட் போகிறது. பட் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுதென்றால் நாங்கள் அப்சைட் தான் பார்த்துக்கிறோம். அதான் பெயிண்ட்டு வந்து நாங்கள் ப்ராபிலிட்டிஸ் இன்னும் நடந்த என்றால் இப்போ அதான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இந்த 1.618 ஃபிபனாச்சி நாங்கள் வந்து டச் பண்ணினா அதுக்கு அணியில் ரெட்டாக இருந்தது. இந்த 0.9 ரெட். ஸோ ரெண்டு கலரும் வந்து சிவப்பு. ஏனென்றால் அது வந்து லோ ப்ராபபிலிட்டி டார்கெட்ஸ். அதான் வந்து சார்ட்டில் நான் போடுறேன்னா அது வந்து இப்போ நீங்கள் பார்த்துனீங்களென்றால் அப்படித்தான் நடந்திருக்கு. பட் நாங்கள் வந்து இப்போ ஒரு சினாரியோக்கு போனாங்களென்றால் ஸோ புல்லிஷான சினாரியோ வந்து ஒரு 1-2 இதுலேயும் இப்போ ஒரு சின்ன 1-2 இருந்துட்டு இப்போ ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மூவ் நடக்கலாம். அதுவும் நாங்கள் இப்போ அப்சைட் தான் பார்த்தோம். அதுவும் நாங்கள் எங்களோட அப்டேட்ஸை சொல்லினாங்க. ஆர் ஈவன் வந்து ஒரு டயக்னலும் செய்யலாம். இப்போ அப்சைட் செய்கிறது எல்லாம் 1-2 இப்போ எல்லாம் ஒரு 3-4-5 செஞ்சுட்டு பெயிண்ட் வந்து நாங்கள் ஒரு புல் மார்க்கெட் டாப் இதில் முடிச்சுட்டு பெயிண்ட் டவுன் சைட் போகலாம். அதுவும் எங்களோட சினாரியோ. ஸோ உங்களுக்கு தெரியுது பயஸ் வந்து இப்போ நாங்கள் ஒரு பயஸ் பார்க்குறோமெண்டா ஸோ எந்த சைட் நாங்கள் பார்க்குறோமெண்டா நாங்கள் ஃபாப்ஸாக தான் பார்த்தோம். நாங்கள் இந்த அது அப்படியே எக்ஸாக்ட்லி நடந்திருக்கு. ஸோ அதான் வந்து இது இப்போ எங்களுக்கு லோ ப்ராபபிலிட்டியாக வந்துட்டு சொல்லிய மாதிரி என்னென்றால் இந்த 1.618 ஃபிபனாச்சி நாங்கள் டச் பண்ணியிருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ஸை பற்றி கதைப்போம் என்றால் என்றால் இப்போ நான் 2 வீக்ஸ் அகோ இந்த லாஸ்ட் அப்டேட் செஞ்சேன்னா நான் ஸ்டில் நினைக்கிறேன் நாங்கள் வந்து எண்ட் ஆஃப் த இயர் வந்து நாங்கள் ஒரு பேர் மார்க்கெட் ஒரு புல் மார்க்கெட் டாப் வந்து செய்யலாம்ன்ட்டு நான் நினைக்கல. இது வந்து எல்லாரும் கால் பண்ணிட்டு இருக்கிறாங்க 2026 2027 அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு ஒரு புல் மார்க்கெட் டாப் இருக்குமெண்டு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு 2025லேருந்து எங்களுக்கு வந்து தொடங்கலாம்ண்டு. இதான் இப்போ எங்களோட லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த புல் மார்க்கெட் நான் நினைச்சுருக்கிறேன். ஸோ இது இப்போ வந்து ப்ராபபிலிட்டிஸ் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஏனென்றால் இந்த சின்ன சினாரியோக்காண்டி எங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஷிஃப்ட் பண்ணிவிட்டு என்றால் நம்ம ஏபிசி என்றால் எங்களுக்கு வந்து இதில் ஒரு பிகா இதுலேருந்து ஒரு 1 2 3 4 5 4 அண்ட் ஒரு லாங் 4 5 செஞ்சுட்டு பென்சில் ஒரு பிக் மூவ் நாங்கள் எதிர்பார்த்துருக்கலாம். இது வந்து ஈவன் டில் 2026 போயிருக்கலாம். பட் எங்களுக்கு வந்து இந்த மூவ் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஹையாக போகணுன்னு அப்படியே ப்ராபபிலிட்டிஸ் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த சினாரியோக்கு இந்த சினாரியோ இல்லை இந்த சினாரியோ ஒரு டயக்னல் நாங்கள் வந்து முடிக்க போகிறோம்ண்டு இந்த ஃபுல் புல் மார்க்கெட்டை. டயக்னல் உங்களுக்கு தெரியுமென்றால் எவ்ரி டைம் வந்து இது இதுலேயும் இப்போ உங்களுக்கு ஒரு டயக்னல் நடந்திருக்கு. இந்த ஏரியாலேயும் ஒரு டயக்னல் நடந்துட்டு எங்களுக்கு ஒரு பிக் மூவ் டு டான்ஸர் நடந்திருக்கு. இதுலேயும் வந்து ஒரு டயக்னல் நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமெண்டா இது வந்து ஈவன் ஒரு எக்ஸ்பேண்டிங் டயக்னல் இல்லை நடந்துட்டு பின் நாங்கள் வந்து ஃபாப் சைட் போயிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இது தெரியுது. இது வந்து யா நடக்கலாம் ஒரு ஒரு வெரி பிக் மூவ்ல. அண்ட் இது வந்து நான் நேற்று இருக்கிறேன் எல்லாம் 1-2 இதில் இப்போ ஒரு 1-2 இன்னொரு 3-4-5 பின் இதில் ஒரு வேவ் 3 முடிச்சுட்டு இந்த 1-2ல் 3-4 இப்போ நாங்கள் வந்து எல்லாம் டயக்னல்ஸில் நாங்கள் வந்து அப்சைட் போகிறோம்னு நான் நேற்று இருக்கிறேன். அதென்றால் நான் வந்து இப்போ எல்லாம் ஏபிசி ஸ்ட்ரக்சர்ஸாக அப்சைட் நாங்கள் போயிட்டுருக்கிறோம்னு நான் நினச்சிருக்கிறேன். எல்லாம் ஏபிசி இதில் 1 வேவ் முடிச்சிட்டோம். பேருந்து இதில் ஒரு செகண்ட் வேவ்
முடிச்சுட்டு, இப்ப இதுல வந்து ஒரு ஏபிசி முடிச்சுட்டு, இது வந்து நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு டாப்பா இருக்கலாம்ண்டு. மேபி நாங்க ஸ்டில் ஒன் மோர் ஹாய் செஞ்சுட்டு பெயிண்ட் ஃபார் த ஆன்சர் வரலாம். ஸோ அது நோ ப்ராப்ளம். பட் நான் நினைக்கிறேன் இதுல வந்து ஒரு 3 வேவ் முடிச்சுக்கலாம்ண்டு. இப்ப நாங்க வந்து ஒரு 4த் வேவ் செய்றோம் ஃபார் த ஆன்சைட். அதன் இப்ப எங்களுக்கு வந்து இந்த இன்வாலிடேஷன் பாயிண்ட் இருக்கு. இந்த 0 இந்த 1 to 1 ரேஷியோ. இந்த 2ண்ட் வேவையும் இந்த 4த் வேவையும் நீங்க கம்பேர் பண்றீங்களா? ஏன்டா இப்ப நாங்க வந்து ஒரு டயகனல் பார்க்குறோம். எலியட் வேவ்ல வந்து மோஸ்ட் காமன் டயகனல் வந்து ஒரு அம் கான்ட்ராக்டிங் டயகனல். அதென்றால் இது வந்து வேவ் 1 தான் லாங்கஸ்ட்டான வேவ். இப்ப நியூ ரூல்ஸுக்கு வேற இருக்கு எலியட் வேவ்ல. அதுவும் இப்ப தேவையில்ல. ஒ லாங்கஸ்ட்டான வேவ் வந்து 1 இருக்கணும்ண்டு. அதுக்காண்டி இது வந்து ஸ்டில் ஒரு 1, 2 பின்ன ஒரு 3 ஸ்டில் லாங்கரா இருந்துட்டு, பட் 4, 5 வந்து ஸ்மாலரா இருக்கணும். அது வந்து இப்ப எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். இதுல வந்து இப்ப இந்த 4த் வேவ் அவ்ளோ டீப்பா வந்த இந்த 108K நாங்க டச் பண்ணினாங்கள் என்றால், அப்படியே அ இது வந்து ஒரு எக்ஸ்பேண்டிங் டயகனலுக்கு மாறும். அதென்றால் 4த் வேவ் லாங்கரா இருக்கணும் 2ண்ட் வேவ விடயும். அத மாதிரி 5த் வேவ் வந்து லாங்கர் தென் 3ர்ட் வேவ விடயும் இருக்கணும். பட் அது வந்து லோ ப்ராபபிலிட்டி. எக்ஸ்பேண்டிங் டயகனல் வந்து எலியட் வேவ்ல லோ ப்ராபபிலிட்டி. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ஒரு எலியட் வேவ் லிங்க் போட்டிருக்கிறேன். வேணுமெண்டா நீங்க படிக்க போறீங்க எலியட் வேவ பத்தி, டயகனல்ஸ் நான் இத பத்தி கதைக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணும் விளங்காட்டி ப்ளீஸ் அந்த லிங்க்ல கிளிக் பண்ணுங்கோ. அது ஃபர்ஸ்ட் லிங்க் நினைக்கிறேன். அது வந்து உங்களுக்கு எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து அதில போட்டிருக்கு. அண்ட் நினைக்கிறேன் ஒரு 90 வீதத்துக்கு ஸோ 80 வீதத்துக்கு அது வந்து எல்லாம் கரெக்ட்டா தான் அங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ நீங்க வேணுமெண்டா அதுலேருந்தே நீங்க படிக்கலாம். ஃப்ரீ சோர்ஸ் ஒன்றும் எனக்கு ஒரு ரிஃபரல் லிங்க் ஒன்றுமே இல்ல. எனக்கு ஒன்றும் இது வராது. அ ப்ரோ ப்ரமோஷன் அப்படி ஒண்ணும் எனக்கு வராது. ஸோ யாஹ்! ஜஸ்ட் நீங்க வந்து அது படிக்கலாம். அண்ட் இதான் வந்து கான்ட்ராக்டிங் டயக்னல் இப்போ வந்து நினைச்சோண்டிருக்கிறேன். அதான் எங்களுக்கு இன்வாலிடேஷன் இந்த 4த் வேவ். ஸோ இந்த 4த் வேவ்க்கு கீழ வரக்கூடாது. இந்த ஸ்டில் இந்த 4த் வேவ் இந்த ட்ரெண்ட் லைன டச் பண்ணிட்டு, பின்ன ஒரு 5த் வேவ் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் இது வந்து லாங்கர் தென் 3ர்ட் வேவ் விடயும் இருக்கக்கூடாது. அதுவும் வந்து இன்வாலிட் என்று இப்ப சொல்லணும். அதான் இப்ப எங்களுக்கு முதல் இந்த ஃபார் த ஆன்சர் வந்த என்றால், எங்களுக்கு வந்து இது வெரி, வெரி இம்பார்ட்டன்டான சப்போர்ட். உங்களுக்கு தெரியுதுல்ல வந்து நான் ஈவன் என்ட்ட அலார்ம்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். இதுல வந்து நான் திரும்ப பிக் பாய் பண்ணுவேன். ஈவன் ஆல்ட் காயின்ஸ், லைட் காயின் வேண்டுவேன். எனக்கு அது நல்லா புல்லிஷா இருக்கு. பிஎன்பி ஈவன் ஆல் டைம் ஹை செஞ்சிருக்கு. அது நல்லா இருக்கு. கேடிஏ மேபி ஈவன் நல்லா இருக்குது. அதான் இப்ப நீங்க அதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால், புல்லிஷான சார்ட்டா இருக்குது. அ பட் பிட்காயின் தான் ஸ்டில் கிங். ஸோ அதுக்காண்டி நான் பிட்காயின் தான் மோஸ்ட் என்ற போர்ட்ஃபோலியோல திரும்ப போடுவேன். இல்ல நான் இப்ப எல்லாம் செல் பண்ணிட்டேன் இந்த ஹாய்ல. இந்த ஹாய்ல சாரி இதிலயே நான் செல் பண்ணிட்டேன். என்னோட இதில வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எனக்கு இருந்தது. ஸோ அதுக்காண்டி இதையும் நான் செஞ்சுட்டு, இப்ப நான் இப்ப ஃபுல் இன் ஸ்டேபிள் பொசிஷன்லாம் இருக்கிறேன். கொஞ்சம் போர்ட்ஃபோலியோல இருக்குது நினைக்கிறேன். 20% இன்னும் இருக்குது. ஸோ ஸ்டில் நான் சொல்லிய மாதிரி ஒன் மோர் ஹாய் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு பெயின் ஃபார் த ஆன்சர் வரலாம். ஸோ அதுவும் ஸ்டில் பாசிபிள். பட் நான் நினைக்கிறேன் இப்ப வந்து ஒரு பிக்கர் கரெக்ஷன் நாங்க செய்யலாம். இது வந்து நான் நினைக்கிறேன் 1 வீக்லேருந்து 2 வீக்ஸுக்கு வந்து இல்ல இப்ப நாங்க ஜஸ்ட் சைட் வைஸ் கரெக்ஷனா செஞ்சோன்ருப்போம். அ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேபி வரலாம். ஸோ அதான் இப்ப நீங்க கொஞ்சம் அவேரா இருக்கணும். இது வந்து இப்ப 1 ஸோ 1 கிழமை, 2 கிழமையா இப்ப எங்களுக்கு ஜஸ்ட் சைட் வைஸ் கரெக்ஷனா இருக்கும். அதில இப்ப நீங்க நினைக்கக்கூடாது. இப்ப நாங்க இதுலேருந்து ஜஸ்ட் ஒரு பிக் இம்போசிவ் ஸ்ட்ரக்சர் ஃபார் அப்சைட் போறது இப்போதைக்கு லோ ப்ராபபிலிட்டி. நினைக்கிறேன் இந்த இம்போசிவ் ஸ்ட்ரக்சர் இதில முடிஞ்சுட்டுண்டு. பட் அதான் எங்களுக்கு 1 மோர் ஹாய் கிடைக்கலாம். அதுலேருந்து பின் ஸ்டில் நாங்க ஃபார் த ஆன்சர் வரலாம். ஸோ அதுக்காண்டி எங்களுக்கு இதில பேஷன்ட் தேவ. நான் திரும்ப ஃபார் த ஆன்சர் வந்தேன்டா நான் இதில வந்து திரும்ப கணக்க வேண்டுவேன். ஸோ என்ட ஃபுல் போர்ட்ஃபோலியோல திரும்ப நான் எல்லாம் அலோகேட் பண்ணுவேன். என்ட 100 வீதத்தை ஸோ 80 வீதம் 80 வீதத்த. ஸோ அதுவும் நீங்க வேணுமென்றாலும் செய்யலாம். நான் உங்கள ஆஃப் கோர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுவேன். நான் அப்படி செஞ்சேன். ஸோ இப்போதைக்கு இதான் நான் அப்டேட் செஞ்சிருக்கிறேன். ஸோ இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ பத்தி தான் நான் கதைக்கிறேன். உங்களுக்கு தெரியிற மாதிரி இதான் எங்களோட லாஸ்ட் லேக்கா இருக்கலாம். ஸோ இதான் எண்ட் ஆஃப் அ யாஹ்! கிறிஸ்மஸ்க்கு அல்லாட்டிக்கு எண்ட் ஆஃப் தி இயர்க்கு வந்து நான் நினைக்கிறேன், ஒரு புல் மார்க்கெட் டாப் செஞ்சிருக்கலாம்ண்டு. பின்ன அதுலேருந்து ஒரு பேர் மார்க்கெட் நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ண்டு. பட் இப்போதைக்கு நாங்க ஸ்டில் புல்லிஷ் நாங்க ஆல் டைம் ஹை செஞ்சோன்ருக்கிறோம். ஸோ இதில வந்து நாங்கள் ஒன்றுமே பேரிஷ் சினாரியோஸ பத்தி கதைக்க தேவையில்ல. எங்களுக்கு ஒரு வேற சினாரியோ இருக்குது. அது வந்து முதல் இந்த 108K நாங்கள் எடுத்தனாங்கள் என்றால், ஸோ அப்படியே டைரக்ட்டா எடுத்துட்டு, பின்ன எங்களுக்கு ஒரு வேற ஸ்ட்ரக்சரும் இருக்குது. ஒரு சினாரியோ. பட் அது இப்போதைக்கு நான் இன்னும் போடல இந்த சார்ட்ல. பட்
அதான் எங்களுக்கு அந்த சினாரியோ வந்தென்றால், அப்படி நடந்தென்றால் நாங்க அப்படியே வந்து ப்ராபபிலிட்டி ஸ்டில் நாங்கள் வச்சிருக்கிறோம். எல்லாம் வந்து A, B இதில செஞ்சுட்டு, இப்ப ஸ்டில் ஒரு C/4 டான் சைட் செஞ்சுட்டு, பேரு வந்து நாங்கள் இந்த புல் மார்க்கெட் கன்டின்யூ பண்ணலாம். அதுவும் அப்படி ஒரு சினாரியோ இருக்கு. பட் அதான் முதல்ல எங்களுக்கு வந்து இந்த 108K இருக்குது. அது நாங்க லூஸ் பண்ணினாங்கன்னா, ஈவன் நாங்க ஒரு எக்ஸ்பேண்டிங் டயகனல் சொல்லிய மாதிரி நாங்கள் ஒரு எக்ஸ்பேண்டிங் டயகனல் இதில செய்யலாம். ஸோ அதான்டா 1, 2 இப்ப இந்த ஒரு 3 இது இதில ஒரு லாங் ஆஃப் 4 அ இத விட லாங்கரா இருக்கணும். செகண்ட் வேவ் விட. ஸோ அத பிரேக் பண்ணலாம். பின்ன ஸ்டில் ஒரு பவுன்ஸ் ஹேப்பன் பண்ணிட்டு, பின்ன ஒரு லாங் ஆஃப் 5 வேவ் இருக்கணும். 5த் வேவ் இருக்கணும். லாங்கர் தென் 3 வேவ் விட. ஸோ அப்படியும் ஒரு சினாரியோ இருக்குது. பட் நாங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த 108K எடுத்து நாங்க வந்து அப்படியே வந்து ப்ராபபிலிட்டி ஷிஃப்ட் பண்ணிட்டு, மேபி நாங்க வந்து இன்னும் மோர் பெரிஷா செய்யலாம். இல்லாட்டிக்கு இன்னும் லாங் ரன்ல கரெக்ஷன் செய்யலாம். பட் உங்களுக்கு இப்ப விளங்குது. நான் நினைக்கிறேன் ஸ்டில் ஒரு டாப் செஞ்சுட்டோம். இப்போதைக்கு லோக்கல் டாப் இப்போ ஒரு 1 கிழமைக்கு இல்லாட்டிக்கு 2 கிழமைக்கு நான் நினைக்கிறேன் ஒரு டாப் செஞ்சிருக்கலாம். இல்லாட்டிக்கு 1 மோர் ஹாய் செஞ்சுட்டு, மேபி இந்த கிழமை ஒரு 1 மோர் ஹாய் செஞ்சுட்டு, ஆல் டைம் ஹாய் எடுத்துட்டு பெயிண்ட் வந்து ஒரு கரெக்ஷன் தொடங்கலாம். பட் நான் நினைக்கிறேன் இப்ப வந்து ஒரு கரெக்ஷன் வந்து ஒரு லாங்கர் கரெக்ஷன் இப்ப இருக்கலாம்ன்ட்டு. அதுலேருந்து இப்ப நான் திரும்ப பாய் பண்ணுவேன். இதான் இப்போதைக்கு இந்த மெயின் சினாரியோ இருக்குது. இந்த எக்ஸ்பேண்டிங் சாரி இந்த கான்ட்ராக்டிங் டயகனல் எல்லாம் புல் மார்க்கெட் வந்து நாங்க வந்து எண்ட் பண்ணலாம்ன்ட்டு. ஆஃப்டர் இந்த இது நடந்தென்றால் ஒரு 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 எண்டிங் டயகனல் இல்லாட்டிக்கு இது வந்து ஸ்டார்ட் ஆஃப் த வேவ்ல நடக்கலாம். ஸோ 1 வேவ்ல நடக்கலாம். இல்லாட்டிக்கு ஒரு எண்ட் ஆஃப் த வேவ்னு நடக்கலாம். 5த் வேவ்லயும். அண்ட் யூசுவலா வந்து நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர எண்ட் பண்றீங்கள் என்றால், அது வந்து எக்ஸாஷன் தான் இருக்கும். ஸோ லோ வால்யூம்ல போவீங்க மேல அப் சைட். பட் அந்த கரெக்ஷன் வந்து வெரி ஸ்டீப்பா இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்க டைரக்ட்டா ஃபார் டவுன் சைட் அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அத வந்து எண்ட் ஆஃப் தி இயர் இப்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படியே நாங்க வந்து ஒரு பிக் மூவ் ஃபார் டவுன் சைட் வந்து அப்படியே எதிர்பார்க்கலாம். ஆஃப்டர் ஆல்வேஸ் இப்படி நடந்தேன். ஸோ உங்களுக்கு இதில காட்டினாங்கள் என்றால், இதிலே வந்து உங்களுக்கு ஒரு எண்டிங் டயக்ராம் நடந்திருக்கு. அண்ட் உங்களுக்கு தெரியுது, இந்த கேன்ல பாருங்கோ, அப்படியே இது வந்து ஒரு மூவ் எவ்வளோ செஞ்சினாங்கள் என்றால் வீதம். ஸோ 50% இது ஒரு பிட்காயின் மூவ்ல சொல்றேன். இது வந்து நாங்க ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் ஒரு 1 வீக்குக்கு நாங்க எப்படி ஒரு 50% நாங்க அப்படியே ஜஸ்ட் ஃபார் அப்சைட் பம்ப் பண்ணியிருக்கிறோம். அத மாதிரி இந்த டயகனல் வந்து உங்களுக்கு தெரியுது. இதுலயும் வந்து நாங்க ஒரு டயகனல் செஞ்சிருக்கோம். அண்ட் உங்களுக்கு தெரியுது இந்த மூவ் வந்து அவ்வளோ சரியான கே சரியான வெரி வெரி ஃபாஸ்ட்டா கீழ போனது. ஸோ அதான் அப்படி ஒரு எண்டிங் டயகனல் நடக்கலாம். இல்லாட்டிக்கு ஒரு ஒரு ஸ்டார்ட் ஆஃப் த வேவ்வும் நடக்கலாம். ஸோ அதான் வந்து இப்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆஃப்டர் நாங்க இந்த டாப் செஞ்சினாங்கள் என்றால், அப்படியே வந்து நாங்க அப்படியே நாங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்ல வந்து பின் ஒரு டம்ப் வரலாம்ன்ட்டு. பட் இப்போதைக்கு அத பத்தி கதைக்க தேவையில்ல. நாங்க ஸ்டில் ஃபார் ஹாய தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு இது வந்து எனக்கு எல்லாம் கரெக்டிவா இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர். இப்ப நீங்க இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீர்கள் என்றால், ஏன்னா நீங்க மோட்டிவ் வேவோட தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப நீங்க டவுன் சைட் பார்க்க போறீங்க. ஸோ இப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்ப நீங்க நினைக்கிறீர்கள் என்றால், இது வந்து புல் மார்க்கெட் டாப் என்றால், இது புல் மார்க்கெட் டாப் ஆல் டைம் ஹை செஞ்சுட்டோம். இப்ப நாங்க ஃபார் டவுன் சைட் பார்க்கிறோம்னா, பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்றால், நாங்க இதுல வந்து ஒரு 1, 2, 3, 4, 5 ஸ்ட்ரக்சரோட தான் ஸ்டார்ட் பண்ணணும். பின்ன அத மாதிரி ஏபிசி செஞ்சுட்டு, பின் திரும்ப ஃபார் டவுன் சைட் பார்க்கணும். பட் உங்களுக்கு தெரியுது, இது கரெக்டிவா இருக்குது. இப்போதைக்கு இது 1, 2 இது 1, 2 இது 1, 2 என்று சொல்லலாம். அது இல்லாட்டிக்கு 1, 2 என்று சொல்லலாம். ஸோ உங்களுக்கு விளங்குது. இது இப்போதைக்கு நாங்க 1, 2 என்று ஒண்ணும் சொல்லலாம். அதுக்காண்டி இது வந்து எல்லாம் கரெக்டிவா இருக்குது. அதுக்காண்டி தேர்ஃபோர் நாங்க ஸ்டில் இந்த ஆல் டைம் ஹைய நாங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதான் இப்போதைக்கு 99 வீதத்துக்கு ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி. ஸோ அதில ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. நான் ஸ்டில் ஃபார் அப்சைட் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ நான் ஹோப் பண்றேன் இது உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூ தந்தேன்ட்டு. உங்களுக்கு திரும்ப ஒரு கிளியர் பிக்சர் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன்ட்டு. வேணுமென்றால் இந்த லோஸ வந்து நீங்க திரும்ப ஆல்ட் காயின்ஸுக்கும் போகலாம். ஸோ இந்த 112K, 110K அந்த பிட்காயின் ஏரியாக்கு வந்த என்றால், அந்த ஏரியாக்கு பிட்காயின் டச் பண்ணிட்டா ஆல்ட் காயின்ஸ் திரும்ப வந்து அந்த நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்திருக்கலாம். ஸோ அதுலேருந்து இப்ப நீங்க வந்து உங்களுக்கு என்ன ஆல்ட் காயின் பிடிச்சிருக்குதோ, அதுல நீங்க உள்ளுக்க போலாம். வேண்டாம் நான் நினைக்கிறேன். இப்ப எல்லா ஆல்ட் காயின்ஸும் திரும்ப பம்ப் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ நான் ஹோப் பண்றேன். உங்களுக்கு வேல்யூ தந்தேன்ட்டு, ஒரு கிளியர் பிக்சர் தந்தேன்டால், அப்படி இருந்தால் எனக்கு ஒரு ஃபீட்பேக் ஹேப்பியா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். டேக் கேர். சி யா.